boys and girls, ladies and gentlemen, you're all watching. This is மக்களின் தளபதி, the untold history. Hi. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மீ வினோத் சுகுமாரன் அண்ட் வசந்த் குமார். சூப்பர். இன்னைக்கு ஷோக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். ஆமாம், பாருங்க வின்னு இருக்கு. தளபதியோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து வி, வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாமா? ட்ரிபிள் வி. எஸ். சூப்பர். நம்மளோட ஷோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து எங்கள் டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. நம்மளோட தளபதி இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட லைஃப் ஜேர்னியை பற்றி தான் நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட ஷோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அவரோட வரிசையில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஓகே, நம்ம பிறந்த வருஷம். நம்ம பிறந்த வருஷம், நீங்கள் பிறந்த வருஷம். சாரி, 2K கிட்டுங்க, மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த வருஷத்தோட ஏற்றங்கள் இறக்குங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, நிறைய வந்து புதுமுகங்கள்லாம் உள்ளே வந்தாங்க. சில புதுமுகங்கள் வந்ததும் தெரில, போனதும் தெரில, அப்படிப்பட்ட ஒரு வரலாறாக இருந்தது தமிழ் சினிமாவுக்கு. பட் ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு சூப்பரான இளம் கலைஞன் அப்படியே அவரோட காலடியை வந்து பயங்கரமாக பதிய வைக்கிறார். ஓகே, பிறந்திருக்காரு அப்போ தான், பிறக்கல, பதிய வைக்கிறார். ஓகே சாரி, ஓகே, சினிமா துறைகளை பதிய வைக்கிறார். ஓகே, குழந்தையிலே இருக்காரு அவரு, சரியில்லை. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் துறையில் வந்து செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஓகேவா? அந்த செந்தூர பாண்டிக்கு அப்புறமா தரமான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தேடலில் இறங்க ஆரம்பிச்சாரு அந்த இளைஞன், அந்த கலைஞன். ஸோ அந்த தேடல் பயணம் எல்லாமே கலந்த கலவையா அந்த ஜர்னி எப்படி இருந்தது அப்படின்றது தான் நாம இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எஸ், பார்த்தலாமா? எஸ், ஷோரா பார்த்தலாம் ப்ரோ. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. இது மக்களின் தளபதி, தி அன்டோல்ட் ஹிஸ்டரி. 1994 நம்ம வெறும் ஆண்டா பார்க்கக்கூடாதுங்க. நம்ம தமிழ் சினிமாவோட பரிணாம வளர்ச்சியோட காலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போது சினிமா வெறும் பிம்பம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு உணர்வு அப்படின்னே சொல்லலாம். அப்போ இருந்த இளைஞர்களோட துடிப்பு ஒரு புதுமுக நாயகனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த அளவு எழுச்சியோடு இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகன் திரையில தோன்றுனா அவனை நம்ம வீட்டு பையனா பார்க்கறதுக்கு ரசிகர்கள்லாம் தயாராக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெறுறது ஒரு நீண்ட நெடிய போர் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. அந்த தசாப்தமே ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். இப்போடைய பீரியட்ல டிஜிட்டல் உலகம் அப்படின்றது பயங்கரமா ஊடுருவி இருக்கு இல்லையா? ஆனா அந்த பீரியட்ல டிஜிட்டல் உலகம் அப்பதான் வந்து லைட்டா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. ஆனா அந்த டைம்ல ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா மவுத் டாக் படம் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வேர்ட் ஆஃப் மவுத் வருது அப்படின்றத வச்சு தான் அந்த படத்தோட வெற்றியே இருக்கும். இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போலாம் வந்து வெறும் நியூஸ் பேப்பர் தான் நியூஸ்க்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமே. ஸோ அப்படிப்பட்ட நியூஸ் பேப்பரில் நிறைய படத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த படம் வரப்போகுது, அடுத்த வாரம் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அப்படி மக்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. அப்படி கன்வே பண்ணி அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிரம்மாண்டமாக மாற ஆரம்பிக்கும். அப்படி ப்ரமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்கு பயங்கரமாக திருவிழா கோலம் மாதிரி அப்படி செலிப்ரேஷனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். அப்போலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும், நம்ம தலைவர் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆர்வத்தோட தான் உள்ளே போவாங்க. ஆனால் இப்போடைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஆர்வம்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பதற்றத்தோட அந்த ஆடியன்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த சினிமா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்ற பயத்தோட போவாங்க. யாருக்கா இருந்தாலும் இருக்கும் இல்லையா? அப்படி உள்ள போற மக்களுக்கு வந்து தனித்துவமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வந்து படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஹிஸ்டரியில அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்மளோட தளபதி விஜய் தனித்துவமான ஒரு அடையாளத்தை பதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்க, அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அவரோட நெக்ஸ்ட் லீக் அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. அந்த ஒரு போட்டியை நம்ம உற்று நோக்கணும் ப்ரோ. ஏன்னா அப்போ இருந்த டாப் ஹீரோஸ்லாம் வந்து உச்சத்தில் இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் S.A. சந்திரசேகர் அவரோட மகனா அறிமுகமான நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு விஜய் அப்படின்ற ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது. இவரோட படங்கள் தொடர்ந்து வருமா, இவரோட படங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து விமர்சகர்கள்கிட்டையும் பார்க்குற ரசிகர்கள்கிட்டையும் இருந்தது. அப்படிப்பட்ட தயக்கங்கள் எல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு அப்போ இருந்தது. உண்மைதான் ப்ரோ. வசந்த் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பீரியட்ல நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு சைடு ஆக்ஷன் நாயகனா வந்து பட்டைகள் பண்ணாரு, அதுக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாரு. இன்னொரு சைடு வந்து சென்டிமெண்ட் ஆடியன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருந்தாரு. பட் ஓகே, செந்தூர பாண்டி நல்லா ரீச் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெற்றியை ருசிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய ஏக்கங்கள் வர ஆரம்பிச்சுது. அடுத்த வெற்றி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர்களும் வந்து ஊடுருவிக்கிட்டே இருந்தது. அதன் விளைவு தான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த ரசிகன். இப்போ இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறவருக்கு ஆரம்பம் வந்து அந்த ரசிகன் தான் ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு இல்லைங்களா? உண்மை. S.A.C. சார் தான் இந்த படத்தோட இயக்குனர். ஓகே, தன்னோட பையன் நடிக்கிறாப்ல அப்படின்றத தாண்டி ஆடியன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நம்மளோட பையன் வந்து போய் சேரணும், ஒரு நடிகராக போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்து ஒரு சில
மைண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகன் அப்படின்ற டைட்டில் வச்சோம் அப்படின்னா ஹீரோ விஜய்க்கும் ரசிகர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்ச டைட்டில் தான் இந்த ரசிகன் டைட்டில். அது முக்கியமாக இந்த டைட்டில் வந்து எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, என்னோட மகன் உங்களுக்கான ஒருத்தர், உங்களுக்கான ஹீரோ அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த ரசிகன்ற டைட்டிலே வச்சார். எவ்வளோ ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோவாக மாறும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றிக்கிற விஷயம் தான் அலாதியான விஷயம், அசாத்தியமான விஷயமும் கூட. அது வந்து இளைய தளபதி விஜய் ஆரம்பத்திலே கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். 1994 இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ரொம்ப அவசியமாக இருந்தது. அது ஏன்றதும் பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் காம்படிஷன் அப்போவே வந்து அதிகமாக இருந்தது. ஓகே, குடும்ப நாயகனாக இருந்த ஒரு நடிகர் ஆக்ஷன் நாயகனா ஏன் மாற ஆரம்பிக்கிறாரு நம்ம தளபதி. ப்ரோ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து 1994 தாங்க. ஏன்னா அப்போ இருந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆக்ஷன் மூவிஸை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதில் ஒரு உணர்ச்சியும் எதிர்பார்த்தாங்க. அதை வந்து 1994 பூர்த்தி பண்ணிச்சு. ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனை விஜய் சார் வந்து சூப்பராக உணர்ந்தார் ப்ரோ. அதுக்காக அவர் வந்து ரெடியான விதம், அந்த மேக்கிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே ஒரு நடிகரோட முதிர்ச்சியை நம்மளுக்கு காட்டும் ப்ரோ. அந்த பயணத்தை நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற தளபதியோட பிரம்மாண்ட பிம்பத்தோட ஆணிவேர் நம்ம எல்லாருக்குமே புரியும். மக்களே, இந்த எபிசோடில் தளபதி விஜயோட கெரியரில் நடந்த முக்கியமான மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பற்றின விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு இளம் இளைஞன், ஒரு இளம் கதாநாயகன் தன் ரசிகர்களுக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு, எப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான சாட்சிகளை நம்ம பார்க்கறதுக்காக தான் இப்போ நாம் 1994 காலகட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த எபிசோடில் ரசிகன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் சரி, புதுமுகங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க மேலே கண்டிப்பாக விமர்சனங்கள் வைக்கப்படும். அந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், அதை தாண்டி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான ஸ்டெப்லாம் எடுத்து வச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பயங்கரமாக அலசப்போகிறோம். தொலைவில் இருந்து பார்த்தா அவர் வந்து ஒரு நடிகராக தெரிவார், கிட்ட போய் பார்த்தோம்னா ஒரு லட்சியவாதியாக தெரிவார். 1994 விஜய் அப்படின்னு ஒரு பேர் நார்மலான ஒரு பேராக இருந்தது. ஆனால் ரசிகன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆஹா ஒரு பிராண்டாக மாற ஆரம்பிச்சுது விஜய் அப்படின்ற ஒரு பேர். இப்படிப்பட்ட மாற்றத்துக்கான ரகசியம் என்ன? திரையரங்கில் வந்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஆர்ப்பரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கான ரகசியம் என்ன? அந்த ஒரு படம் சினிமா வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜயோட கெரியரில் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் சார்ட்ட போய் சார் எப்படி சார் சாத்தியமாச்சு அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது நண்பா, ஆமாம் நண்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால் நம்மளே வந்து டைம் ட்ராவல் பண்ணி 1994 போக போகிறோம். அந்த சதாப்தத்தை அப்படி எடுத்து தட்ட போகிறோம். தட்டி எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சு உங்கள்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாகவே நம்ம ரசிகன் படத்தை பேசும்போது ப்ரோ, எஸ்.ஏ. சந்திரசேகரன் சாரோட தொலைநோக்கு பார்வையை நம்மளால தவிர்க்கவே முடியாது. செந்தூர பாண்டி படம் அறிமுகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் எனும் நடிகனை சந்தைக்கு அறிமுகம் படுத்துற ஒரு புத்திசாலித்தனமான முயற்சி அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பாங்கான ஸ்டோரிஸ்ல நடிச்சிட்டு இருந்த நம்ம தளபதி விஜய் அவர்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார் பண்ணதுக்கு நம்ம எஸ்எஸ்ஆர் எடுத்த ஒரு முயற்சி அப்போ பயங்கரமான விவாத பொருளாவே பேசப்பட்டதுங்க. சரியா சொன்னீங்க ப்ரோ, 100ல் ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொன்னீங்க. எஸ்ஏசி சாரோட தனித்துவமான ஸ்டைலே இதுதான். ஒரு ஹீரோவுக்கு அவரோட பர்சனாலிட்டிக்கு எந்த மாதிரியான கதைக்களத்தை உருவெடுத்து கொடுத்தோம்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும், மக்களுக்கு அந்த கதை பிடிக்கும், அந்த ஹீரோவை பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சூப்பராக ஸ்கெட்சி போட்டு எடுத்த ஒரு படம் தான் இந்த ரசிகன். விஜய் சார்கிட்ட இருந்த இளமை துள்ளலையும் அந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, நாடி நரம்புலாம் வந்து நடிக்கணும், நல்லா நடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக கச்சிதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு நம்ம எஸ்ஏசி சார். ரசிகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்ல வெளியில் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு கெஸ்ஸிங் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு இந்த படம் ரசிகர்கள், அது முக்கியமாக இளம் வயதினரை வந்து கவர் பண்ணுறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ப்ரோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் மூலயமா விஜய் சாருக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்றதுல எஸ்எஸ்சி அவர்கள் கவனமாக இருந்தார். ஒரு நடிகர் ஸ்க்ரீனில் வர அந்த ஃபர்ஸ்ட் மினிட்டு ரசிகர்களோட கரகோஷம்லாம் தேட்டரே வந்து கிழிக்கணும். அதுக்கு வெறும் சண்டை காட்சிகள் மட்டும் பத்தாது ப்ரோ, அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு வீரம் வேணும். அந்த வீரத்தை தான் விஜய் சார் அந்த படத்தில் ஒரு காட்சியிலுமே வந்து வெளிப்படுத்தியிருப்பார். நிச்சயமா ப்ரோ, அந்த படத்தோட தயாரிப்பு சூழலே பயங்கர சேலஞ்சிங் தான். அந்த பீரியடில் ரசிகர்கள் பல பேருக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ட்ராமா சம்மந்தப்பட்ட மூவிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. பட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் தரமான ஒரு படத்தை கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே நம்ம எஸ்ஏசி சார் வித்தியாசமாக யோசிச்சு எடுத்த தரமான ஒரு திரைப்படம் தான் இந்த ரசிகன். படப்பிடிப்பு தளத்தில் என்னதான் ஒரு இளம் கதாநாயகனாக இருந்தாலும் கூட
அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கொடுத்த அந்த ஆர்வம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தை பார்த்து பல பேர் வந்து மெய் மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஆச்சரியம் கூட பட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இவர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோவாக மாறுவாருப்பா, அதுக்கான தகுதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம தளபதி விஜய். அங்கே தான் அந்த வெற்றியோட ரகசியமே ஒளிஞ்சிருக்குங்க. ஒரு நடிகனா வளர்ந்து வரும்போது நம்ம மேலே விழும் விமர்சனத்தை நம்ம கண்டுக்காம நம்ம இலக்கை மட்டும் நோக்கி பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ப்ரோ. அதை நம்ம தளபதி அசால்ட்டாக பண்ணார். அவருடைய தனித்திறமையினால அந்த அதிரடியான கேரக்டரை அவர் தனதாக்கி கொண்டதுனால அவருக்கு ஒரு தனித்துவமான பாதை உருவாக்கி கொடுத்துச்சு. ரசிகன் படத்தில் நம்ம தளபதி விஜய் கொடுத்த அந்த வேகம், அந்த அர்ப்பணிப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து எதிர்காலத்தில் நல்ல நடிகராக மாற்ற ஆரம்பிச்சது நம்ம தளபதி விஜயை. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இவர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்ததன் காரணமாக பிற்காலத்தில் ஏகப்பட்ட சாதனைகளுக்கு அதுவே அடித்தளமாக அமைஞ்சுது. திரைத்துறையில் ஒரு நடிகரோட பயணம் அப்படின்றது படிக்கட்டுகள் மாதிரி. அந்தந்த ஒரு படிக்கட்டுலையும் ஒரு வெற்றியை வச்சுட்டே போனால் மட்டும்தான் ரசிகர்கள் தொடர்ந்து நம்மளை வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க. அப்படி அவர் நடந்து போன படிக்கட்டில் ஸ்டார்டிங்கில் இந்த ரசிகனோட படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, தரமான ஒரு படமாக இருந்தது. அந்த பயணத்தோட நுணுக்கம், அப்புறம் மேக்கிங் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எல்லாருக்குமே விமர்சனங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே வந்து வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றின ஒரு சில கலைஞர்கள், நடிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளும் நிறைய பேரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் அந்த லிஸ்ட்டில் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு தனித்துவமான பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் நம்ம தளபதி விஜய். ரசிகன் படத்துக்கு அப்புறமா அவர் எடுத்து வச்ச ஸ்டெப் ஒன்றும் துல்லியமாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா வெறும் ஆக்ஷன் நாயகனா மட்டும் இருக்கக்கூடாது, மக்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு பர்சனாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு புரிதல் அவர்கிட்ட நிறையவே இருந்துச்சு. அப்போ ஃபார்மான் தான் அந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றீங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்படிப்பட்ட மாற்றம் தான் பிற்காலத்தில் மக்களின் தளபதியாக நம்ம தளபதியாக மாற்றுச்சு. சரியா சொன்னீங்க ப்ரோ. அந்த ஒரு காலகட்டத்தில் விஜய் அப்படின்ற பேருக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான பரிணாமம் அமைஞ்சது. வெறும் வசூல் நாயகன் மட்டும் இல்லை, ஒரு யதார்த்தமான நாயகன், அதாவது நெக்ஸ்ட் டோர் ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கடினமான ஹார்ட் ஒர்க்கை விஜய் சார் அவர்கள் பண்ணார். அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி செலெக்ஷன், அவரோட நடிப்பில் வந்து ஒரு முதிர்ச்சி, அவரோட ரசிகர்களை நேரில் சந்திக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து விஜய் சாரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த மாற்றத்தை நம்ம கவனிக்க தவறிவிடவே கூடாது. ரசிகன் படத்துக்கு அப்புறமா அவரோட ஆக்டிங், அதாவது அப்கமிங் மூவிஸ்லாம் இவர் காமிச்ச அந்த ஆர்வம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மக்களால் தவிர்க்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை சரிசமமாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட வெற்றி நாயகனா பிற்காலத்தில் மாற ஆரம்பிச்சார் நம்ம தளபதி விஜய். அந்த ஒரு பிம்பம் ப்ரோ. அப்புறம் ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு வந்து நம்ம தளபதி அவர்களை ஒரு மாஸ் ஐக்கானா மாத்துச்சு. அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோட வழிகாட்டுதலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இவரோட தனித்துவமான ஆக்டிங் மூலமா அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிக்க தொடங்கினார். ஒரு நடிகன் அப்படின்றவன் வந்து வெறும் திரையில் தோன்றவன் மட்டும் இல்லை, ஒரு ரசிகர்களோட லைஃப்பில் இன்வால்வ் ஆகி அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நம்ம தளபதி கிளீனாக உணர்ந்துட்டார். ஒரு பீரியடில் நம்ம தளபதி விஜய் இப்படியே ட்ராவல் பண்ணதன் காரணமாக நம்ம பயன்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே உரிமையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பிணைப்பு திரைத்துறையினால மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் அவர் காமிச்ச எளிமையினாலும் உருவாச்சு. ரசிகன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரசிகர்கள் காமிச்ச நம்பிக்கை, உத்வேகம், அந்த ஆர்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் உயரத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்துச்சு. பிகாஸ் மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படி. அப்போது இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்ததுங்க. விமர்சனத்தெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணி திரைத்துறையில் அவர் அப்போ ஹேண்டில் பண்ண விதம் விஜய் சாருக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை கிரியேட் பண்ணிச்சு. அன்னைக்கு அவர் விதைச்ச அந்த பிம்பம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. இது வெறும் ஒரு நடிகனின் கதை இல்லைங்க, ஒரு லட்சிய நாயகனின் பிறப்பு. ரசிகன் படத்தின் மூலமாக கிடைச்ச வெற்றி, அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த விமர்சனம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் வந்து இன்னும் உயரத்துக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது, உந்துகோலாக இருந்தது. ரசிகன் படத்தோட கதையை மேலோட்டமாக பார்த்தோம்னா இது சாதாரண குடும்ப சம்மந்தப்பட்ட படம், காதல் சம்மந்தப்பட்ட படம், ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் கொஞ்சம் கவனித்து உத்து நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இளைஞனோட கனவு, ஏக்கம் எல்லாம் கலந்த கலவையான ஒரு படமாக இருக்கும். அதையும் தாண்டி காதல், ஏக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை வந்து காட்டுறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு படமாகவும் இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் காதலுக்காக மேற்கொள்ளும் பயணத்தின் பிரதிபலிப்பு. இந்த படத்தில் ராணிப்பேட்டையிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இருந்த நம்ம விஜய் அவர்களுடைய பயணம் ஒரு இளைஞன் தன்னுடைய காதலுக்காகவும் நீதிக்காகவும் எவ்வளோ தூரம் செல்வான் அப்படின்றதுக்கான சாட்சி தான் இந்த படம். ஒரு சாதாரண இளைஞன் தன்னுடைய காதலையும் நீதியையும் எப்படிலாம் நிலைநாட்டுறதுக்காக எந்த அளவுக்கு போவான் அப்படின்றதுக்கான சாட்சி தான் இந்த படம். கிராமத்திலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இருந்த நம்ம தளபதி விஜயோட பயணம், ராகவன் அப்படின்ற காவல் அதிகாரி பிடியிலேருந்து தப்பிச்சு தப்பு செய்யாமல் தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனோட பெயின் இருக்கே, அதுதாங்க இந்த படத்தோட பலம். ரசிகன் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒரு சைடு ஆக்ஷன், இன்னொரு சைடு இமோஷன்னு பியூட்டிஃபுல்லாக கையாண்டிருந்தாங்க.
அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம காவல்துறை அதிகாரி ராகவன் இருக்கார்ல படத்தில், அவர் ஃபைனலாக நம்ம விஜய் சாரோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பார் பாருங்க. அதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். குறிப்பாக அந்த படத்தில் ராகவன் அப்படின்ற கேரக்டர் உண்மையை உணர்ந்து நம்ம விஜய் சாரோட லவ் அக்செப்ட் பண்ணுற விஷயம் அந்த காலகட்டத்தில் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது. நாயகனும் நாயகியும் ரகசியமாக மீட் பண்ணக்கூடிய அந்த தளம், அந்த இடம், அந்த காலகட்டத்தில் அந்த இளைஞர்களுக்கு ஒரு கனவு ஸ்பாட்டாகவே மாற ஆரம்பிச்சுது. இந்த படத்தில் சிங்கார நாயுடு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அவர் வந்து இழிவான ஒரு செயலை வந்து பண்ணுவார். அந்த செயலுக்கு எதிராக எப்படிலாம் போராட்டம் பண்ணுறாரு, எப்படிலாம் வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு இளைஞன், அந்த கதாநாயகன் எப்படிலாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறார் அப்படின்றது வந்து அவர் வந்து தரமான ஒரு இளைஞன்பா அப்படின்னு சொல்லி மக்களால் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தார் நம்ம தளபதி விஜய். ரணி அப்படின்ற கேரக்டர் நம்ம விஜய் சாரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அவருக்கு ஆதரவாக நிற்கிற யதார்த்தமான கதாநாயகியோட கேரக்டர் இவரோட குடும்ப பின்னணிக்கும் ஒத்து போச்சு ப்ரோ. ஃபைனலாக இந்த படத்தில் ராகவன் அவர்களே நாயுடு அவர்களை கொண்டு நம்ம விஜய் சாரோட சேருது இந்த படத்தில் மிகப்பெரிய பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீதி வென்றது அப்படின்னு இப்போ மட்டும் இல்லை ப்ரோ, அப்பயே ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸ்ட்ரிக்ட்லி நோ பாலிடிக்ஸ். ரசிகன் அப்படின்றது வெறும் பெயர் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அடையாளம். விஜயோட கோபம், காதல், உணர்வு, உணர்ச்சி எல்லாத்தையுமே வந்து ஒரே பாட்டில் அடக்கி வச்ச மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது. இவ்வளோ வருஷங்கள் கடந்திருந்தாலும் அப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நம்ம தளபதி விஜய் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டியும் இவ்வளோ வருஷம் கடந்தும் ரசிகன் அப்படின்ற ஒரு படம் மக்கள் மனசில் இப்பயும் வந்து சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு எது காரணம் தெரியுமா? இந்த படத்தோட கதையோட விறுவிறுப்பு தான். இந்த படத்தின் மூலம் ரசிகன் அப்படின்ற மாபெரும் படத்தின் ஆணி வேற முழுசாக பார்த்தோம். ஒரு கலைஞனோட வாழ்க்கையில் விமர்சனங்கள், உழைப்பு, வெற்றியின் பாதை எல்லாத்தையும் விஜய் சார் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே பார்த்துருப்போம். ராணி அப்படின்ற கதாபாத்திரம் விஜய் சாரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம்ங்க. ரசிகன் படத்தோட வெற்றி இங்கே முடியலை. இது ஒரு நடிகரோட முதலாவது அவரோட டிராவலோட முதல் அக்னி பரீட்சை இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஒரு நடிகர் எப்படி திரையில தோன்ற வேண்டும், ரசிகர் மனசை எப்படி ஆள வேண்டும், விமர்சனங்களை எப்படி தகர்க்க வேண்டும் அப்படின்னு ஏகப்பட்ட பாடங்களை இந்த படத்துல விஜய் கத்துக்கிட்டார். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா நோட் பண்ணோம் ப்ரோ, ரசிகன் படத்துக்கு அப்புறம் விஜய் சார் வெறும் நடிகர் மட்டும் இல்ல, ரசிகர்களின் மிகப்பெரிய சொத்து. அந்த படத்தோட சக்சஸ் அவரை தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு நாயகனா மாத்துச்சு. அந்த படத்தோட பேர்லயே ஒரு மந்திரம் இருந்தது ப்ரோ, என்ன தெரியுமா? அதான் ரசிகன். அந்த மந்திரம் தான் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் அவர் இன்னும் உத்வேகத்தோட ஓடுறதுக்கு தூண்டியது. ரசிகன் படத்தில் அவர் காமிச்ச துள்ளல், வீரம், உணர்ச்சி இது எல்லாமே வந்து ரசிகர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. விமர்சகர்கள் எவ்வளோ சொன்னாலும் ரசிகர்கள் இவரை ஒரு தலைவனாக வந்து ஏற்றுக்கொண்ட அந்த தருணம், இதுதான் இவரோட சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட வெற்றி வெறும் வசூல் இல்லைங்க, ஒரு நடிகன் தன்னை எப்படி மாற்றிக்கணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். விஜய் சார் அந்த சேஞ்சஸை சூப்பராக பயன்படுத்திட்டாரு. இந்த விமர்சனங்கள் அவரை வீழ்த்த நினைக்கலங்க, மாறாக அவரோட நடிப்பு திறமையை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தின. அதுதான் இன்றைக்கு அவரை மாபெரும் நடிகரா நிலைநிறுத்திருக்கு. ரசிகன் படம் ஒரு திரைப்படமா தோன்றி இப்போ ஒரு பெரிய இயக்கமா மாறி இருக்கு. ஒரு கலைஞன் தன்னம்பிக்கையோட போராடினா காலமும் அவருக்கு கனியும் அப்படின்றதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. நம்ம தளபதி விஜயும் ஒரு சாட்சி. 1994 தொடங்கிய இந்த தேடல் இப்போ இந்திய சினிமா மட்டும் இல்லைங்க, உலக சினிமாவை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. வெற்றி என்பது எதிர்பாராமல் கிடைப்பதில்லைங்க, அது விடாமுயற்சியால் செதுக்கப்படுவது. ரசிகன் படத்தோட அந்த இளமை துடிப்பு தான் இன்னைக்கு நம்ம தளபதி அவர்களோட ஒரு அசைவிலும் ஒரு முதிர்ச்சியா வெளிப்படுது. விமர்சனங்களை எதிர்கொள்ளும் துணிச்சல், ரசிகர்களை அரவணைக்கும் பக்குவம், இது எல்லாமே தான் ப்ரோ நம்ம தளபதியை வெறும் நடிகனா மட்டும் இல்லாம ஒரு தலைவனாவே மாத்துச்சு. ரசிகன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு பார்வையை கிரியேட் பண்ண ஒரு எல்லைக்கோடு. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் பின்னோக்கி திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் காமிச்ச அந்த வேகம் பிற்காலத்தில் ஏகப்பட்ட சாதனைகளுக்கு வித்தா அமைஞ்சுது. இப்போ பார்க்கக்கூடிய நம்மளோட மக்கள் தளபதி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உழைப்பால உயர்ந்தவர், வளர்ந்தவர் அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இது மூலமா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கலைஞன் தனக்குன்ற பாதையை எப்படி உருவாக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நான் ஒரு விஷயம் ப்ரோ, இது விஜய் அவர்களோட கதை மட்டும் இல்லை, தன்னோட ட்ரீமை பேஷனேட்டோட துரத்துற எல்லா இளைஞர்களோட கதையும் கூட. அந்த போராட்டம், வெற்றி, மௌனம் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வரலாற்றையே உருவாக்கியிருக்கு. ரசிகன் படத்தோட மூலமா பிரம்மாண்டமான ஒரு உயரத்துக்கு போனாரு அப்படின்றது உண்மைதான். யாருக்கா இருந்தாலும் வெற்றின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா ஏகப்பட்ட சவால்கள் கண்டிப்பாக வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தளபதிக்கு நிறைய வந்தது. அடுத்தது என்ன?
ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படம் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணலாமா இல்லை வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு முடிவு தான் நம்ம தளபதி விஜயை வித்தியாசமான ஒரு நடிகரை மாற்ற ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் என்ன, இதே மாதிரி ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட படமாவே எடுக்கலாமா இல்லைனா வித்தியாசமான படத்தில் நடிக்கலாமா அப்படின்றது தான் இருக்கும் இல்லையா, யாருக்கா இருந்தாலும் யோசனை வரும். கண்டிப்பா இங்கே தான் நம்ம தளபதி விஜய் வித்தியாசமான ஒரு முடிவு எடுக்கிறார். எஸ்ஏசி அவருடைய மகன் அப்படின்ற அடையாளத்தை தாண்டி தான் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு தருணம் தான் இது. சரியா சொன்னீங்க ப்ரோ. அந்த காலத்தில் நம்ம தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தார். வெற்றி மட்டுமே ஒரு நடிகனை நிலைநிறுத்தாது, அவர் தேர்ந்தெடுக்கும் கதை தான் அவரை அடையாளப்படுத்தும். சுயமாக சிந்திக்கணும், நமது பாணியில் கதையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுத்தாங்க. அதனால தான் அது வரைக்கும் இருந்த ஆக்ஷன் ரூட்லேருந்து மாறி யதார்த்தமான கதைகளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அந்த டைமில் தான் இன்னும் தன்னுடைய திறமையை வந்து மெழுகேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் தளபதி விஜய். இயக்குநர்கள் சொல்கிறதையே கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஒரு ஸ்டாண்ட் பேஸ் ஒன்று வந்து கிரியேட் ஆகாது அப்படின்றத வந்து நல்லாவே உணர்ந்து அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்களை வந்து தனித்துவமான டிசிஷன் தான் எடுக்க ஆரம்பித்தார். இதுதான் பிற்காலத்தில் தளபதி விஜய் வந்து இன்னும் உயரத்துக்கு கொண்டு போச்சு. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டரில் இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஆட் ஆன் பண்ணலாம், அது எப்படிலாம் வந்து மெழுகேற்றலாம், இன்னும் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற அவரோட மைண்ட் செட் தான் தளபதி அவர்களை ஒரு ஃபைன் ஆக்டராகவே மாற்றிச்சு. கரெக்டாக சொன்னீங்க. இந்த தனித்துவமான மொழி தான் பிற்காலத்தில் ட்ரேட்மார்க் ஸ்டைலாக வந்து மாற்றிச்சு. சண்டை காட்சிலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது அந்த அடியை வாங்கும்போது வெறும் அடியாக மட்டும் எக்ஸ்பிரஷனை மட்டும் காட்டாமல் அந்த மக்களுக்கே வந்து கன்வே பண்ணுற வகையில் எக்ஸ்பிரஷன்ஸாக அப்படி பூந்து விளையாண்டார் நம்ம தளபதி விஜய். இப்படிலாம் பயங்கரமாக வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுத்ததன் காரணமாக எல்லா ரசிகர்களும் இவர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது. அது முக்கியமாக இளைஞர்களுக்கு இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா மக்கள் மனசில் ஒரு இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம தளபதி விஜய். அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனக்கான ஈரோடா இவர் தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இவர் வந்து இன்னும் ஹைட்டுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா சந்தேகமே கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம தளபதியோட பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, அதான் முக்கியமான விஷயமே. ஒரு படத்தை சூஸ் பண்ணுறப்போ அந்த படத்தில் தான் ரசிகர்களுக்கு பிடிச்ச காமெடி இருக்குமா, லவ் இருக்குமா, அண்ட் சப்ஜெக்டில் சொசைட்டிக்கு சொல்கிற மெசேஜ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு கிளியராக நோட் பண்ண ஆரம்பித்தார் நம்ம தளபதி அவர்கள். இதுக்காக அவர் எடுத்த ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். பல நேரங்களில் உடல் ரீதியாக தன்னை வருத்தி கொண்டு சண்டை காட்சிகளில் நடித்தாங்க. டூப்லாம் போடாமல், இப்போ நிறைய நம்ம ஸ்டன் சீன்ஸ்லாம் பார்க்குறோம், அப்பயே நம்ம தளபதி அவர்கள் டூப் போடாமல் நிறைய ஸ்டன்ஸ்லாம் பண்ணதுனால ரசிகர்கள் மத்தியில் அவருக்கான இமேஜ் வந்து பயங்கரமாக க்ரோ ஆச்சு. அப்படின்னா இந்த ரிஸ்க்லாம் அவர் எடுக்கிறதுக்கு துணிந்தது எதற்காக? ஒரு கட்டத்தில் இந்த இமேஜ் இவருக்கு வந்து ஒரு தடையாக மாறாதா அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் எந்த தடை வந்தாலும் சரி அதெல்லாம் உடச்சி இன்னும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் துணிஞ்சார். அந்த புதிய உயரத்துக்கு அவரை கொண்டு போன தீப்பொறி எது, அதை தூண்டிய சிங்கம் அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? தெரியலையே. வேற யாருங்க, நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் தான். எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ரசிகர்களோட மனசை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காகவே அவரோட வாழ்க்கை வந்து அர்ப்பணிக்கவும் ஆரம்பிச்சாரு தளபதி விஜய். ரசிகர்கள் ப்ரோ அவர் ஒரு நடிகராக மட்டும் பார்க்கல, தங்களோட கனவுகளோட பிரதிபலிப்பாகவே பார்த்தாங்க. அந்த பொறுப்பு தான் ஒவ்வொரு முறையும் அவரை இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டியது. அந்த தூண்டுதல் தான் இன்னைக்கு இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கும் பிரம்மாண்ட தளபதியை உருவாக்கி இருக்கு. அப்பா எவ்வளோ டிராவலில் இவ்வளோ கஷ்டத்துலாம் கடந்து வந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இவர் தாங்க. எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ தடைகள், எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு வந்துட்டார்ல. நம்ம பாட்டு அந்த நதி போல போயிட்டே இருக்கணும். ஆனா நதியில வந்து கல்லெல்லாம் எடுத்து விடுவாங்க, சில பேர் அணையே கட்டுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இப்ப வந்து உட்காந்துருக்காரு, எல்லாரோட மனசுலயும் உட்காந்துருக்காரு அப்படின்னா அதான் சொன்னார், வேற எதுவும் இல்ல. உட்காந்துருக்காரு சொல்லாமே எல்லா இடத்துலயும் உட்காந்துருக்காருங்க, அவர் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம்ல. சூப்பர். கண்டிப்பா வந்து டிராவலை பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. 1994 நம்ம போயிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் இருந்தது. நீங்களும் என் கூட வந்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஓகே, எங்க பிரியாணிலாம் நல்லா இருந்ததா? எந்த பிரியாணி? 1994ங்க இப்போ சாப்பிட்டு வந்தோமே. ஆக்சுவலி 1994 நாங்கள் பிறக்கவே இல்லையா? அப்பயே தளபதி வந்து அவருக்கான ஒரு தனி இடத்தை பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு எங்கே இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ் அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக ஷோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ல அடுத்த டிராவலில் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் அண்ட் வசந்த் குமார். திஸ் இஸ் மக்களின் தளபதி, த அன்டோல்ட் ஹிஸ்டரி.